அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையாலும் கருணையாலும் நமது மக்கா ஜும்மா மஸ்ஜிதில் நடைபெற்று வரக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கான மக்தப் மதரசாவின் ஆண்டு விழா நிகழ்வு. இவ்வாண்டு ஆண்டு விழா நிகழ்வை தலைமையேற்று நடத்தி தரும்படி ஜனாப் அல்ஹாஜ் ஏ ஹாஜா அலாவுத்தீன் அவர்கள், செயலாளர் மக்கா ஜும்மா மஸ்ஜித் அவர்களை தலைமை பொறுப்பேற்று நடாத்தி தரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜனாப் ஏ ரய்யான் அகமது மதரசா மாணவர் அவர்கள் கிராத் ஓதி துவங்கி வைப்பார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து மொழிந்து எனது வரவேற்புரையை துவக்கம் செய்கிறேன். நமது மக்கா ஜும்மா பள்ளிவாசல் திறப்பு விழா கண்டு கடந்த பல்லாண்டுகளாக நிறைவான இறை இல்ல பணிகளிலும் நிர்வாகப் பணிகளிலும் சிறப்போடு நடைபெற்று வருகிறது என்பதை நாம் எல்லாம் நன்கு அறிவோம். அந்த வகையில் நமது மக்கா ஜும்மா பள்ளிவாசல் மதரசாவில் மார்க்க கல்வி பயின்று வரும் நமது முஹல்லா இளம் மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு போட்டி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து தேர்வு செய்து பரிசு வழங்கும் சிறப்பு விழாவாக மதரசாவின் ஆண்டு விழா இன்றைய தினம் இந்த இனிய நேரத்தில் அசர் தொழுகையை தொழுதுவிட்டு விழாவின் துவக்கத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி குழுமியிருக்கின்றோம். இந்த சிறப்புமிக்க விழாவிற்கு
தலைமை ஏற்றிருக்கும் நமது மக்கா ஜும்மா பள்ளியின் செயலாளர் ஜனாப் ஹாஜி ஏ ஹாஜா அலாவுதீன் அண்ணன் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கும் நமது மக்கா ஜும்மா பள்ளியின் முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய ஜனாப் ஹாஜி SPKM அமாலுல்லா அண்ணன் அவர்களே, மற்றும் நமது மக்கா ஜும்மா பள்ளியின் முன்னாள் செயலாளர் மதிப்பிற்குரிய ஜனாப் ஹாஜி PKM ஷேக்தாவூத் அண்ணன் அவர்களே, மதிப்பிற்குரிய நமது மக்கா ஜும்மா பள்ளியின் முன்னாள் நிர்வாக பொறுப்பாளர்களே, இந்நாள் பொறுப்பாளர்களே, விழா துவக்க நிகழ்ச்சியில் கிராத் ஓதிய நமது மக்கா ஜும்மா பள்ளியின் மாணவர் ஏ ரையான் அகமது அவர்களே, நமது மதரசா மாணவிகளின் போட்டி நிகழ்ச்சியை கண்டு கவனித்து திறன் ஆய்ந்து தெளிவான தீர்ப்பு வழங்க இருக்கும் நடுவர்களான குத்பா பள்ளிவாசல் இமாம் மரியாதைக்குரிய மௌலவி ஏ தமீமுல் அன்சாரி மன்பயி ஆலிம் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு முன்னோடியாக இருந்து மாணவிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து பயிற்சி அளித்து நமது ஜமாத்தாரை மகிழ்வுறச் செய்து விழாவின் நிறைவில் நன்றியுரை ஆற்றவிருக்கும் நமது மக்கா ஜும்மா பள்ளியின் இமாம் மரியாதைக்குரிய மௌலவி ஹாஃபிஸ் எஸ் அல் மஹதி ஃபைசி ஆலிம் அவர்களே, எங்களது அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் பள்ளிவாசல்களின் மரியாதைக்குரிய நிர்வாக பொறுப்பாளர்களே, கண்ணியமிக்க இமாம் ஆலிம் பெருமக்களே, நமது மக்கா ஜும்மா பள்ளியின் ஜமாத்தார்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, மாணவிகளே, உங்கள் அத்தனை பேரையும் மக்கா ஜும்மா பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பிலும் முஹல்லாவாசிகள் சார்பிலும் உளமாற மகிழ்ந்து அன்போடு வரவேற்று விழா நிறைவு துவா வரையில் அனைவரும் இருந்து சிறப்பித்து தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு எனது வரவேற்புரையை சலாத்துடன் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக வரவேற்புரை தலைமை உரை நமது பள்ளியின் தகுதிமிக்க செயலாளர் மக்கா ஜும்மா பள்ளியின் செயலாளர் ஏ அல்ஹாஜ் ஏ ஹாஜா அலாவுதீன் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்துவார்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக வஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. நமது உயிருக்கும் மேலான நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து மொழிந்து எனது உரையை துவக்குகிறேன். மனித குலத்தை சங்கைப்படுத்த அல்லாஹ் அருளாக அளித்த ஆபரணமே கல்வி. கல்வியின் முக்கியத்துவத்தை அறிய வேண்டுமென்றால் அல்லாஹ் குர்ஆனை மனித குலத்திற்கு இறக்கிய காலச்சூழலை அறிய வேண்டும். மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அருளப்பட்ட காலம் ஐயாமுல் ஜாஹிலியா என்பார்கள், அதாவது அறியாமை காலம். அந்த காலகட்டத்தில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, விபச்சாரம், மது ஆகிய பாவங்கள் நிறைந்த காலம். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அவ்வாறு இறங்கிய முதல் வசனமே இக்ரா, ஓதுவீராக என்றுதான் ஆரம்பம் செய்யப்பட்டது. விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, இன்ன பிற பாவங்கள் செய்யாதே என்று கூறவில்லை. இதற்கு என்ன காரணம்? ஒரு சமுதாயத்தில் கல்வி வந்துவிட்டால் எல்லா பாவங்களும் மறைந்துவிடும். அதனால்தான் பாவங்களில் மூழ்கியிருந்த மக்களுக்கு மத்தியில் முதலில் படியுங்கள் என்று அல்லாஹு தாலா அறிவுறுத்தினான். சமுதாய மாற்றம் கல்வியில் இருந்துதான் தொடங்கும் என்பதற்கு இந்த நிகழ்வே சாட்சி. வாழ்வில் வெற்றி பெற நாம் அறிய வேண்டிய எல்லா விஷயங்களையும் மார்க்க கல்வியும் குர்ஆனும் நமக்கு போதிக்கிறது. வணக்க முறைகள், ஹலால் ஹராம், பெரியவர்களிடம் மரியாதை, ஆலிம் உலமாக்களின் அறிவுரையை கேட்பது, பெற்றோர்களின் சொல்படி நடப்பது,
மனிதாபிமானம், சகோதரத்துவம், ஒழுக்கம் ஆகியவை மார்க்க கற்றலில்தான் இருக்கிறது. அல்லாஹுவை அறிய, ஷிர்க் இல்லாத வாழ்வு வாழ, பொய், புறம், அநியாயம் ஆகியவற்றை தவிர்க்க மார்க்க கல்வி தேடுவது அவசியமாகும். கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, கற்றவர்களுடன் இரு, கற்க உதவுபவனுடன் இரு என்பது புகழ்பெற்ற நபிமொழி. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று 39வது வசனம், 39வது அத்தியாயம் 9வது வசனம் கூறுகிறது. குர்ஆனை கற்க வைப்பதும் தொழுகையை பழக்கப்படுத்துவதும் பெற்றோர்களின் கடமை. பெற்றோர்கள் அதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வீடுதான் பிள்ளைகளின் முதல் பள்ளிக்கூடம். மார்க்க சூழலை பெற்றோர்கள் வீட்டிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என குர்ஆன் நம்மை எச்சரிக்கிறது. குர்ஆனில் அதிகமான இடங்களில் கல்வி பற்றியே அல்லாஹ் பேசுகிறான். உதாரணமாக 80 இடங்களில் இல்ம் என்ற சொல் வந்துள்ளது. அல் கலம், எழுதுகோள் என்ற அத்தியாயத்தில் எழுதுகோளின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆன் வந்தது, ஆன்மீகம் வளர்ந்தது, மக்களாக மாறினர். குர்ஆனை கற்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்தவைகளை அறிய இது போன்ற மக்தப், மதரசாக்கள் பெரும் உதவியாக இருக்கிறது. யா அல்லாஹ், எங்கள் குழந்தைகளை ஈமான் உள்ளவர்களாகவும் மார்க்கத்தை பின்பற்றுபவர்களாகவும் தொழக்கூடியவர்களாகவும் உனக்கு பிரியமானவர்களாகவும் ஆக்கி அருள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹுவினுடைய கிருபையால் பிள்ளைகளுக்கான திறனாய்வு போட்டி ஆரம்பமாக உள்ளது. அதுக்கு முன்னாடி இந்த போட்டியினுடைய ஒரு சுருக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அப்போ தான் என்ன பிள்ளைங்க உள்வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸுகளுக்கும் பெரியவங்களுக்கும் தெரியும். இப்போ நான் ரவுலாத்துல் ஜன்னாத் அப்படிங்கிற பெயரை கொண்ட ஒரு சிலபஸ்ஸு இங்கே நடத்தப்படுது நம்ம மக்கா பள்ளியில். கிட்டத்தட்ட 5 பாகங்கள். இந்த 6-7 வயதில் முதல் பாகம் ஆரம்பமாகுது. 12-13 வயதிலலாம் 5 பாகமும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த சிலபஸ் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 5 பாகத்திலையும் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ள உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்தவுடன் தொழும்படி ஏவுங்கள், 10 வயதை அடைந்து தொழுகையை விட்டால் கண்டிக்கக்கூடிய விதத்தில் காயம்படாத அளவிற்கு அடியுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை வளர்ப்பிற்கான வழிமுறையை இந்த சமூகத்திற்கு கற்று தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த பருவத்தில் மார்க்கத்தை பற்றிய ஒரு அடிப்படை விஷயத்தை அவர்களுடைய அடிமனதில் ஆழ பதிப்பதற்கான அடிப்படை விஷயங்கள் இந்த கிதாபில் ரொம்ப நேர்த்தியான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 5 பாகங்களும் ஒரு 6 அம்சங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. முதலாவது விஷயம் என்று பார்க்கும் பொழுது கொள்கை, அல் அகீதா, கொள்கையை பற்றி முதல் பாகத்திலிருந்து 5ஆம் பாகம் வரையும் அந்தந்த பருவத்தில் இஸ்லாமிய கொள்கையை பற்றி அவங்க என்ன தெரியணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அதில் கொள்கையை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்குது. இரண்டாவதாக குர்ஆன், ஹதீஸ், அவர்களுடைய அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களை அதில் அவங்க கிரகிச்சு அதில் கேள்வி பதிலாக கொஸ்டின் ஆன்சராக குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸினுடைய வாசகங்கள்,
இஸ்லாமிக் நாலேஜை அறிந்து கொள்வதற்கான பொது அறிவு என்பதாக ஒரு கொஸ்டின் ஆன்சரினுடைய அந்த போங்கில் அந்த விஷயங்கள் எல்லாம் வரும். அடுத்தபடியாக ஒழுக்கங்கள் குறித்து வரும். முக்கிய அதாவது ஒழுக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. மல்லா அதபலகு வலா இல்மலகு, எவனிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவனிடத்தில் கல்வி இல்லை என்பதாக சொல்வார்கள். அது அடிப்படையில் ஒழுக்கம் இந்த வயதில் இந்த சிறு பிராயத்தில் இருந்து அவர்களுடைய எதிர்காலம் சுபிட்சமாக அமையக்கூடிய அளவிற்கு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய விதத்தில் ஒழுக்கம். மூன்றாம் பாகத்தில் இருந்து மசாயில்கள் சட்டத்திட்டங்கள் 3ஆம் பாகம் 4ஆம் பாகம் 5ஆம் பாகம். இந்த 4ஆம் பாகம் 5ஆம் பாகத்தில் எடுத்துக்கிட்டால் மாஷா அல்லாஹ் அவ்வளவு மசாயில்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள அந்த வயசில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய மசாயில்கள் எல்லாம் அதில் சொல்லப்படுகின்றது. இப்படி அந்த சிலபஸ் கோர்வை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த சிலபஸினுடைய முதல் பாகம் 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் 4ஆம் பாகம், அது அல்லாமல் சூறாக்களுடைய மனனம். இதுதான் இன்னைக்கு உண்டான போட்டி. இன்ஷா அல்லாஹ் போட்டி ஆரம்பிக்கலாம்.